மேம் இப்போ பப்பாளி சாப்பிட்டா அபார்ஷன் ஆகுமா? பப்பாயால வந்து பப்பைன் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. ஸோ அது ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம். ஸோ இது சாப்பிட்றதுனால ஏர்லி ட்ரைமெஸ்டரில், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவும் ரைப் அண்ட் ஃப்ரூட்டாக எடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டால் டேப்லெட் எடுக்க வேண்டாமா மேம்? நோ, கண்டிப்பாக எடுக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டு என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும், ஸோ இந்தியன் பாப்புலேஷனில் நம்ம எல்லாமே குக் பண்ணி சாப்பிட்றதுனால அதில் நியூட்ரியன்ஸை நிறையா லாஸ் ஆகிடுது. ஸோ டெஃபினட்டாக அயன் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும். மேம் அதே மாதிரி மேல் வயிறாக இருந்தால் பொண்ணு, கீழ் வயிறாக இருந்தால் பையன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாமிட் வந்து அதிகமாக இருந்தால் பொண்ணுன்னு சொல்கிறாங்க மேம். வாமிட் இல்லைன்னா பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இதய துடிப்பும் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரியே பையன் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா மேம்? இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வச்சு ஜெண்டரை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ ஜெண்டர் வந்து பேபி முதல்ல ஃபார்ம் ஆகும்போதே டிசைட் ஆகிடுது. ஸோ மதர்கிட்டேருந்து வர்றது எக்ஸ் குரோமோசோம், ஃபாதர்கிட்டேருந்து வர்றது எய்தர் எக்ஸ் குரோமோசோமும் வரலாம், இல்லை ஒய் குரோமோசோமும் வரலாம். ஸோ எக்ஸ் குரோமோசோம் வந்துச்சுன்னா இட் வில் ஃபார்ம் அ கேர்ள் பேபி. அதே ஒய் குரோமோசோம் வந்துச்சுன்னா இட் வில் ஃபார்ம் அ பாய் பேபி. ஸோ அதை வச்சு தான் ஜெண்டர் டிசைட் ஆகுது அண்ட் நாட் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ். மேம் இப்போ பாலில் குங்குமப்பூ போட்டு கொடுத்தா குழந்தை கலராக பிறக்குமா மேம்? சான்ஸே இல்லை. ஸோ சாஃப்ரானில் இருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதே சமயத்தில் சாஃப்ரான் கேன் காஸ் யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இதனால் ஐ வுட் சே ப்ரெக்னென்ட் மதர்ஸ் சாஃப்ரான் அவாய்ட் பண்ணுறதே நல்லது. அதே மாதிரி அயன் டேப்லெட் எடுத்துட்டா குழந்தை கருப்பாக பிறக்குமா? சான்ஸே இல்லை. அயன் டேப்லெட் எடுக்கிறதுனால மோஷன் தான் கருப்பாக போகுமா ஒழிய குழந்தை கருப்பாக பிறக்காது. இன்னொன்று மேம், இப்போ இந்த கிரகணம் டைமில் வெளியில் போகலாமா? வெளியில் போனால் குழந்தை வந்து ஊனமாக பறந்துரும்னு சொல்கிறாங்க. உண்மையா மேம்? நோ. ஸோ இந்த சோலார் எக்லிப்ஸ் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் சமயத்தில் வெளியில் போகக்கூடாது, அதே மாதிரி குளிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நெயில்ஸ் கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது. இது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ நீ கேன் டூ ஆல் யுவர் ரொட்டீன்ஸ். நீங்கள் பசி எடுத்தால் சாப்பிடலாம், எல்லா வேலையுமே பண்ணலாம், வெளியே வர்றது கூட தப்பு கிடையாது. பட் மெயினாக என்னென்னா சோலார் எக்லிப்ஸும் போது மட்டும் டைரெக்டாக நீங்கள் எக்லிப்ஸை கண்ணில் பார்க்கக்கூடாது. இட் கேன் அஃபெக்ட் யுவர் ஐஸ். ஸோ அது ஒன்று மட்டும் தவிர்த்துக்கிட்டா நல்லது. மேம் ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ட்வின்ஸ் பேபி பிறக்குமா? வாட்? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கரெக்டாக